வெல்கம் டு சாய் கிரியேஷன். இன்றைக்கி கோபி மஞ்சூரி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கான மைதா மாவு ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு அதே அளவுக்கு ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணி இது நல்லா வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு பேட்டர் அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கோபியை நல்லா வாட்டரில் சால்ட் போட்டு க்ளீன் பண்ணி இதை இந்த பேட்டரில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு பேனில் ஒரு ஆயில் ஆட் பண்ணி நான் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். தென் பேன் ஹீட் ஆனால் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த கோபியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தனித்தனியாக ஆட் பண்ணோம், ஏன்னா இது எல்லாமே அப்படியே ஒட்டிக்கும். ஸோ நல்லா தனித்தனியாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி ஆயிலில் விடலாங்க. இது நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வர அளவுக்கு நம்ம நல்லா இதை ஃப்ரை பண்ணணும். இது நல்லா 2 பக்கம் திருப்பி விட்டுட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆன பிறகு எடுத்துக்கலாம். வாங்க இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நான் கார்லிக் ஆட் பண்ணிடுவேன். ஒன்ஸ் கார்லிக் ஆட் பண்ணுவேன்னு நான் ஆல்ரெடி ஸ்ப்ரிங் ஆனியனில் அந்த ஆனியன் பார்ட் இருக்கும், அதை நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கார்லிக் இதுவானு நான் ஆனியன் ஆட் பண்ணிடுறேன். இதையும் நல்லா கலக்குவேன். கலக்கி விட்டுட்டு நான் ரெட் சில்லி சாஸ் வச்சுருக்கேன். அந்த ரெட் சில்லி சாஸை ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பெப்பர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு இதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 1.5 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு சுகர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணி நல்லா இதில் ஆயிலில் கலக்கி விடலாம். கொஞ்சமாக இதில் வாட்டர் ஆட் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதை இது கூட ஆட் பண்ணால் இது நல்லா திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். இது நல்லா திக்கான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த கோபியை இதில் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விடலாம். நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனை நம்ம கட் பண்ணி வச்சுட்டு மேலே இருக்கிற அந்த க்ரீன் கலர் லேயர் நல்லா கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா இதில் ஃப்ரை ஆன பிறகு இதை நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா சூப்பரான கோபி மஞ்சூரி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.